ஆத்துல அங்கதான் இருக்கேன். இப்ப லீவ்ல ஹைதராபாத் வந்திருக்கேன். நீ செத்து போயிட்டதா? சாகலம்மா, சாகல. உயிரோட தான் இருக்கு. உண்மையாவே செத்து போயிருக்க கூடாதா நீ? லலிதா, என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு. நீ இங்கதான் இருக்கியா? நல்லா இருக்கியம்மா? அப்பா அம்மா சரக்குமா இருக்காங்களா? நான் வரேம்மா. ஒரு உண்மையை மட்டும் சொல்லலன்னா இதையுமே சுக்கலா வெடிச்சிடும் போல இருக்கு. பிள்ளைமகள் வீட்டுக்கு வழி கேட்டேன். இந்த வீட்டை கையை காட்டிட்டு போயிட்டான் ஒரு பாவி. அவன் பாவி இல்ல தங்கவேலு, பழக்கப்பட்டவனா இருக்கும். நான் மட்டும் உண்மையை சொல்லலைன்னா இதையே சுக்கலா வெடிச்சிடாதா தங்கவேலு? இல்ல, நீ போய் சொல்ற. இல்ல தங்கவேலு, இல்ல. நீ நாட்டை காத்துட்டு இருக்கிற, உயிரை கொடுத்து ஒரு பொண்ணு முக்கியமா எதை காக்கணுமோ அதை விலை பேசிட்டு இருக்கிறேன்னா. லலிதா, விலை பேச உனக்கு வேற எதுவுமே கிடைக்கலையா? வேற எதுவும் சுலபமா விலை போறது இல்லையே. இவ்வளவு பெரிய ஹைதராபாத்ல நீ விலை கொடுத்து வாங்க நினைச்சதோ இதத்தானே தங்கவேலு. எதனால இப்படியான என் கதை என்னன்னு கேட்க நினைக்கிற இல்லையா? கதைக்கு மதிப்பில்லாத காலம் இது. சதைக்குத்தான் மதிப்பு. இப்போ போதும் லலிதா, போதும். உன்னைய மனசார நேசிச்சேன். எங்க அப்பா கிட்ட வாதாடுன. ஜாதி அது இதுன்னு எதோ சொன்னாருங்க அப்பா. என்கிட்ட ஜாதி வித்தியாசமே இப்ப கிடையாது தங்கவேலு. எம்மதமும் சம்மதமும் ஆயிட்டவனா. என்னெல்லாம் புரட்சி பண்ணிருக்கேன் பத்தியா? லலிதா, எங்க தொழில்ல எதிரிகளின் உயிரை கொடுக்காது. அப்பேற்பட்ட எனக்கு நீ உடலை விக்கிறது எனக்கு மட்டும் சந்தோஷத்தை கொடுக்க நினைக்கிறியா தங்கவேலு? நீ போகலாம். ஆனா ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போ. நீ செத்து போயிட்டதா ஊருக்கு தந்தி வந்தத? என் புள்ளையே இல்ல போடா விளையினாருங்க அப்பா. புள்ள போறவனாவே இருக்கட்டும்னு நானே போய் தந்தி அடிச்சேன். அந்த லலிதாவா இது? செல்லரிச்சு போன இந்த படத்தை ஏமா மாட்டி வச்சிருக்கேன். வெகுளித்தனம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க முன்னெல்லாம் கண்ணாடியை பார்த்துக்குவேன். இப்போ இந்த போட்டோவை பார்த்துக்கிறேன். சந்தைக்கு வந்துட்டவன்னா நீ சந்தைக்கு வந்துட்டு ஒண்ணுமே வாங்காம போறியே, நான் மட்டும் பணத்தை வாங்கிக்கலாமா? நீ ஆனா எனக்கு கல்யாணமே வேண்டான்னு பிடிவாதம் பிடிக்கிற. இங்க ஆத்துல எதிர்பாராதெல்லாம் நடக்கிறது. பக்கத்தூர் மிராஸ்தார் பையனா, பசுபதியின் பேரா. அவன் தேவி மேல ஆசைப்படுறானா. எல்லாம் கலிகாலம். என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. பையனும் பொண்ணு நேசிக்கிறமா. தமிழ் பேசுறியே, நீ எந்த ஊர்காரி? பரம்பரையை பத்தியோ ஊரை பத்தியோ சொல்லிக்கிற நிலையிலேயே நான் இருக்கேன். கூடவே ஏதோ உத்தியோகம் பார்க்கறதா சொன்ன? அது சமுதாயத்துல ஒரு கௌரவத்துக்காக. ஆமா, நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கவே இல்ல? 11 குழந்தைகளோட என்ன கல்யாணம் பண்ணிக்க யாருக்கு தைரியம் வரும்? 11 குழந்தைகளா? இது அத்தனை என் குழந்தைங்க. ஓஹோ, இதான் உங்க குடும்பமா? என்னது தலைகளையே காணோம்? என் தலைமையில உள்ள களங்கம் இவங்க தலையெழுத்த பாதிக்க கூடாது இல்லையா? அதான் தலைகள் இதுல இல்ல. யாரு கண்டுபிடிச்சிட கூடாதுன்னா? ஆமா. நீ அழகா மட்டும் இல்ல, அறிவுள்ளவளாவும் இருக்க. அழகத்தானே விக்கிறேன், அறிவு இல்லையே. சரி, யாராவது உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருந்தா நீ இதை விட்டுருவியா? நீங்க தயாரா? நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். வர்ற உத்தமர்கள் அத்தனை பேரை எழுதி கொடுத்த மாதிரி இதே வார்த்தையை தான் சார் சொல்றாங்க. ஓஹோ, அப்படியாது? அப்போ நான் எத்தனாவது ஆள்? நான் ஆட்களை என்றதில்ல,
அவங்க பணத்தை தான் இன்ட்ரெஸ்ட். சும்மா எக்ஸ்கர்ஷன் மாதிரி ஹைதராபாத்துக்கு வந்தேன். நாளைக்கு ஊருக்கு போகணும். ஆத்துக்கு போனா தோப்பனார் என்ன கேட்பாரோங்கிற பயமா? நீ பிராமண பொண்ணா? ஆமா. கொஞ்சம் நில்லுங்க. உனக்கு வெக்கமால? அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. கப்சி பண்ற, நான் பாத்துக்கிறேன். தனிமைக்காக இங்க வந்தீங்களா இல்ல தப்பியோடு இங்க வந்தீங்களா? இந்த கல்யாணம் நின்னு போயிடும் நினைச்சேன். ஊரை கூட்டி பெரிய ரகட பண்ண போறீங்கன்னு எதிர்பார்த்தேன். அப்படி ஒண்ணு நடக்கல. அதுக்கு காரணம் என்னுடைய பெருந்தன்மை தான் நினைச்சுக்கோ. ஆனா தவறுல உங்களுக்கும் பங்கு இருக்க. லலிதா, நான் என்ன வேணா செய்வேன். ஆமா, நீங்க ஆம்பளையாச்சே. லலிதா, நான் நினைச்சிருந்தா இந்த கல்யாணத்தையே தடுத்து நிறுத்தி இருக்கலாம். எப்படியோ அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்கல. என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. இனி பேச ஒண்ணுமே இல்ல. இந்த கல்யாணம் நிச்சயமாறதுக்கு முன்னால மணப்பெண் என்னுடைய தங்க தாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி, மாப்பிள்ளை நீங்க தாங்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி, இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஆனா இப்ப ஒண்ணும் செய்ய முடியாது. கழுத்துல தாலி ஏறியாச்சு. We are both late. லலிதா, நான் பேசி முடிச்சிடுறேன். கடந்து போன கசப்பான இந்த சம்பவம் என் தம்பியோட வாழ்க்கையை கடுகளவு பாதிக்க கூட நான் விட மாட்டேன். வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினாள் அப்படின்லாம் சொல்வா. ஆனா நான் போன வரைக்கும் வேற யாருமே போயிருக்க முடியாது. அது உங்களுக்கே தெரியும். என் தங்க கண் கலங்கினா நான் சும்மா விட மாட்டேன். இப்ப நான் எதையும் செய்ய துணிஞ்சவன். லலிதா, ஹைதராபாத்தில் நடந்தத வாலிபத்தில் ஏற்பட்ட ஒரு கெட்ட சொப்பனமா நினைச்சு என்ன மன்னிச்சிரு. நான் தேவிய மனப்பூர்வமா காதலிக்கிறேன். அவளை நான் என்னைக்குமே கண் கலங்க விட மாட்டேன். சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சத்தியமா? எந்த தேவைக்காக என்ன ஹைதராபாத்ல நீங்க சந்திச்சீங்களோ அதுவே இப்ப என் தங்க ரூபத்துல சாஸ்திரம் சம்பிரதாயம் மேல சகீதமா உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. You were so called first night. புறப்படுங்க. பைத்தியம். இனிமே ஆத்துக்காரதான் காக்கா பிடிக்கணும். காத்துட்டு இருக்கா. போகல. போ போ.
நட. லலிதா, அவளுக்கு சொல்லி அனுப்புனியா? இருக்கா நோக்கு, இதெல்லாம் நீ நான் சொல்லி அனுப்பிச்சிருக்கணும். அவ எப்படி சொல்லுவா? கண்ணி கையாத குழந்தை அது. இந்த ராத்திரில இங்க வந்து தனியா நின்னுகிட்டு, ஓஹோ அந்த பைத்தியக்காரி தங்கத்தை நினைச்சுக்கிட்டு நிக்கிறியா? பாவம், இந்த கடல் அலையே சுத்தி சுத்தி வந்துச்சு, ஒரு நாள் அலையிலேயே போயிடுச்சு. போமா போ, பொம்பளையா பிறந்தாலே கஷ்டம்தான். என்னுடைய நேரம் முடிச்சு போச்சு. நான் சாகணும்னு ஓடி வந்த என்ன முந்திக்கிட்டியா தங்கம்? லலிதா, 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 நீ இந்த பக்கமா போனதை பார்த்தேன். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்க்கா. என்னக்கா சிரிக்கிற? நான் எடுத்துட்ட லட்சியம் ஒரு அளவுக்கு நிறைவேறி போனதா நினைச்சு ஒரு முடிவெடுத்தேன். மறுபடியும் வேலைக்கு போறதானே சொல்றேன். நான் உன்னை விட மாட்டேன். இனிமே குடும்பத்தை காப்பாத்துறது என்னுடைய பொறுப்பு. ஆனா இன்னும் ஒன்னே ஒண்ணு. என்னது? அதை நிறைவேற்றுறது உன்னுடைய பொறுப்பு. என்ன? நான் ஒரு பொண்ணு நேசிக்கிறேன் லலிதா. ஆஸ்பத்திரிக்கு ஆத்துக்குமே நேரம் சரியா இருக்குமே, இதுக்கெல்லாம் கூடவா நேரம் கிடைச்சது? யார் அந்த பொண்ணுன்னு கேள. யாரு? நம்ம தாசில்தாராத்து பொண்ணு உஷா. அந்த வழக்கா? இப்ப குதிராட்டா இருக்கா. நீதான்க்கா அப்பா கிட்ட சொல்லி எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும். சரி, கல்யாணத்தையே நடத்தி வைக்கிறேன்டா.